தெரியலையே. சும்மா நிக்காதீங்க, நாலு பக்கம் போய் தேடுங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அப்புறம் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப நெசமாவே நெருப்பு குண்டத்தை தள்ளிட்டு ஓடுறான். போங்கடா, பிடிங்க, போங்கடா, வாங்க. அப்படியே எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. காட்சிக்கிட்டு இருக்காங்க. காட்சிக்கிட்டு இருக்காங்களா? காட்சினா அந்த காட்சி இல்லங்க. பொட்டுல சூடு காட்டுனா தான் சவுண்ட் வரும்னு காட்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே ஓடவா? ஓடுறது இல்லங்க, ஆடுறது பாடுறது அத சொல்றோம். ஆமா, யாரு இவரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கறவங்க கூட்டி வந்தேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலைய பாருங்க. ஏய், அது எங்க முதலாளி. நீ பேசாத, நான் பேசுறேன். போய் உங்க வேலைய பாருங்க. ஏண்டா, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரத்திலையும் கரெக்ட் டைம் வந்து இருப்பாங்க. வணக்கம். வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பை. பொழுத்து சொல்லிட்டு போயிட்டாரே. நிப்பாட்டு. அடி ஆச்சி, இவன்ட்ட மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பார்த்தா. அண்ணாமலை எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்து போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாயா இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது எப்படி? என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜைல வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற? இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். என்ன விளையாடுறீங்களா? பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க? டேய், ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டா அதுக்காக சொல்றேன்டா. வந்துடுறேன். வரா. இத கையில பிடி. அப்புறம் நடுங்காதே. நீ தான் பகையாற்ற உடுப்பா. பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க. பசுபதி, ஏப்பா பூஜைக்கு லேட்? ஐயோ, செத்தாண்டா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை வரதா? செருப்பு பிஞ்சிடும். நீ தானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ்டா. பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரேன். சேர் எதுக்குப்பா? சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சாசான்னு வந்ததா? வராதுக்கு தான் சராது. வாவுக்கு தான் சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ, வாங்க. என்ன வெயிட்? பாத்து சார், என்ன பாக்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பாக்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன? பாடிப்பா. ஓஹோ, பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி அங்க பாருடா. அப்பா, என்ன ஆட்டாதீங்கப்பா. ஆட்டலடா. ஆடாட்டாலும் தசையா. பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ. ஓ, இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட். கடைசில மிஸ் ஆயிடுச்சு. கடைசில இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா.
செத்தவங்க மறுபடியும் ஆவியா வருவாங்கங்கிறதே என்னால் நம்ப முடியல. அப்புறம் இது மட்டும் எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சொன்னதாக சொல்லி நீங்க ஏமாத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன். உங்களால அதை மறக்க முடியுமா? நான் ஏப்பா உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த சொல்லலாம் சார், சொல்லலாம். உயிரோடு இருந்த காலத்துல அந்த ஆளு என்னைக்காவது ஒரு நாள் என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கானா? என்ன மொட்டை அடிச்சு ஊரே என்ன பார்த்து பேர் சொல்லி கூப்பிடாம டே மொட்டையா கூப்பிடுற அளவுக்கு பண்ணி வச்சாங்க எங்க அப்ப. பொம்பளை பொறுக்கியா இருந்தா எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். அதை மறைக்கிறதுக்காக அம்மாக்கு ஏதோ சாங்கியம் பண்றதாக சொல்லி அந்த நெருப்பு குடத்திலே விழுந்து செத்தான். அவன் பண்ணின கர்மா இப்ப ஆவியா அலையறதாக நீங்க சொல்றீங்க. இதே மீறி அந்த ஆளு மேல எனக்கு எப்படி மரியாதை வரும், மதிப்பு வரும்? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வேற பொழப்பு இருந்தா பாருங்க, போங்க. அண்ணாமலை, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குத்தானப்பா செய்யுது. நீ அவனை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே. அவனேப்பா சாவறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன். இந்த ஊரு உலகம் இதெல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் என் மகனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, அதுக்கு என்ன வழி இருக்கு? அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நானா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் அது முடியும். உன் ஆத்மாவை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உன் உடம்புக்குள்ள நான் நுழையறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா உன் மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை, என் மூலியமா உன் மகனுக்கு உனக்கு இருக்க கசப்பு நீங்கி அதுல நீங்க 2 பேரும் நிம்மதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இதா. தாராளமா நீ உடம்புல போந்துக்கலாம். எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. நைனா, நைனா, என்ன புரிஞ்சுக்கூட நைனா. மொட்டை அடிச்சுட்டேன்னு வருத்தப்படுறேன். எதுக்காக மொட்டை அடிச்சேன்? ஊர் பொதுமக்களோட நல்ல காரியங்களுக்காக தான் அவனுக்கு மொட்டை அடிச்சேன். எதுக்கு? அந்த ஊரே சேர்ந்த என் பையனை வாழ்த்த மாட்டாங்களா? அது மூலமா என் பையன் நீண்ட நெடுகாலம் நீடூழி வாழ மாட்டானாங்கிற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற நப்பாசுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக? உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமேங்கிறதுக்காகத்தான். முதராத்திரி அன்னைக்கு அவகிட்ட சத்தியம் கூட வாங்கினேன். உன்னை மீறி ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான். ஆனா அவ அதை மீறிட்டா. அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்ல நான் அதை பண்ண. அப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன நீதான் கொலை பண்ணதாக சொல்லி உன் மேல ஒரு கொலைப்பழி இருக்கு. நான் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியாம இருக்கிறப்போ உன் மேல இருக்கிற கொலைப்பழி என்னால தாய்க்க முடியல. அதை தொடக்கணும். அது ஆவியா இருக்கிற என்னால முடியாது. உயிரோடு இருக்கிற ஒன்னாலதான் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் கேப்ப? 22 வருஷமா உனக்கு சேர வேண்டிய சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க நிம்மதியை நீ கெடுக்கணும். எப்படின்னு தானே கேட்கல? அவங்க மேல ஒரு கேஸ் போடணும். அந்த சொத்துக்கு எல்லாம் உண்மையான வாரிசு நீதாங்கிறது ஊரு உலகத்துக்கு எல்லாம் தெரியணும். நிம்மதியா இருக்கிற வீட்டுல பூகம்பம் ஏற்பட்டா எப்படி பரபரப்பாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கணும். அது மாதிரி அவங்கள குழப்பினா தான் என் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் எல்லாம் தெரிய வரும். நான் போக வேண்டிய காலகட்டம் எனக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் செய்வியா? ஒரு பொம்பளை மடிப்பு சேர்ந்துன அது நியாயம். ஆனா ஆம்பளை அப்ப மகன்கிட்டே மடிப்பிச்சு கேட்கிறேன். சரியா? நீ எங்க
எதுக்கு இங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேசிக்கிட்டு இருக்கேன். யாருகிட்ட? இந்த இவர்ட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? 37B பஸ் பிடிச்சு கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் போகல? அங்க போனவன சேர்த்துக்கிறவாங்களா அவங்க? எங்கோட வர சேர்த்து விடுற? எங்கோட வர சேர்த்து விடுற? கூட வா. தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீங்க. எது? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா? பின்ன ஏண்டா உன் நல்ல ஸ்டாஃப கூட்டிக்கிட்டு வந்து அப்ப நான் காட்டுறேன், ஆட்டுக்குட்டியை காட்டுறேன், நீ கரெக்டா பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ண சொல்றேன். நீ உன் பிரச்சனைக்கு வரலப்பா. ஓ, என் பிரச்சனைக்கு நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொல்லணும்டா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவியா? நீ அட சும்மா சொன்னேன். சும்மா சொல்லி பாருடா. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்சே சொல்ல. இங்க பாரு, எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்புத்துக்கிட்டு இருக்க. சொல்லிட்டேன் நானு. ஆற்றத நிப்பாட்டு. இறக்கு. இறக்கலனா இறக்குடா வெண்ண. அப்படி மரியாதையா பேசுறா. இங்க பாரு, this is the last warning. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வெச்சுக்கோ, நாடில தாடி இருக்காது. பசுமதி பா.